இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் கொள்கை கூட்டணியோட வந்து வாக்கு கேட்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராங்க. ஆனால் அவங்களால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க என்பதை ஏதாவது சொல்ல முடியுதா? எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியாக இருந்தாலும் அதில் பல பேர் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்கள் முகம்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்கிறேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில் தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமாக பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால் ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜினில் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சிகளையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில் தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டால் கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாட்டார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூரில் சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம்
பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள். இளஞ்சியில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம்.